வெல்கம் டு விஐபி விலாக்ஸ். வெல்கம். இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஏரியா நாய் இதை பேர் வச்சிருக்கியா உங்களுக்கு? இல்லை, சரி, இது பேர் வைக்கல, இதுக்கு நல்ல பேர் சொல்லுங்கள். குட்டியை போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 3, இங்கே 2 போடல ஃப்ரெண்ட்ஸ். குட்டி இல்லை குட்டீஸ். ஆமாம், எப்படி பார்த்தியா தம்பி? அப்பெல்லாம் உன்னையே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்துருச்சு. இந்த டைமில் இந்த குட்டீஸ் கூட போகக்கூடாது. அவர் தான் ஃபாதர் நினைக்கிறியா? ஆமாம், இவர் ஃபாதர், இவர் மதர், இவர் குட்டி, இது அவரோட கள்ளக்காதர். 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம். அந்த சோப்பு தரமானதா இல்லனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா பாருங்க. குட்டி போட்டான் இருந்தா அடங்குறான் பாருங்க. இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? ஹாய், எத்தனை டைம் ஆயா இவர் துபாய் மேப்பில் ஆயாயிட்டு. காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கலான்னு ஒரு ஐடியா. எங்கேயோ போகலான்னு தான் பார்த்தோம். சுத்தமாக முடியல. ஃபீவர் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஃபீவர் வர மாட்டேதாடா, ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. அதனால தான் சரி வீட்டிலே இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கும்போது இவன் நைட் ஏதாவது வீடியோ அனுப்பினேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதை நான் சமைக்கிறேன் நீ திங்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கான். அடுத்த வீடியோ வரலன்னா இவன் சமைச்சு தின்னதில் செத்துட்டோன்னு அர்த்தம். மைக்கு முதல்ல ஹேண்டிலுக்கா இருக்கு. என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. அது என்ன செய்ய போகிறோம் சொல்லிடுறோம். முதல்ல நம்ம கிறிஸ்பி சிக்கன் செய்ய போகிறோம். கைஸ், கிறிஸ்பி சிக்கன் வருது. கிறிஸ்பி சிக்கன் செஞ்சு இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். அங்கே போய் அது தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு கிறிஸ்பி சிக்கன் தானான்னு நான் சொல்கிறேன். இவர் சிக்கனில் வாய் வச்சோன்னா வாயிலே வெட்டுங்க கைஸ். போய் கையை வச்சுட்டு கையை அப்போ எவன் தான்ப்பா ஏன்னா தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வரோம். பாய். 1 hour later. வெல்கம் பேக் டு விஐபி விலாக்ஸ். வெல்கம். தேவையான ஜாமான் வாங்கி அப்படி செப்பு மாதிரி மாறிட்டேன்னா என்ன கெச்சு ஏதாவது ஒரு இது இருக்கா? எந்த ஊரில் ஆச்சோ செஃப் இப்படி சார்ஜ் போட்டுருப்பாங்க. இது அவங்க ஒவ்வொரு செப்புக்கு ஒவ்வொரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு. இந்த ஜீன்ஸ் இதெல்லாம் ஒரு தான்ப்பா கம்ஃபர்டபுள், ஜாலியாக இருக்கலாம். ஓகே கைஸ், தேவையான பொருள் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸில் போயிடலாம். It's hero time. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நம்ம சிக்கன் களி வச்சு ஊற வச்சுக்கோ தெரியுமா? அந்த சிக்கன் எடுத்து கீரை போடு. எங்கள் அம்மா இன்னைக்கு கத்தி தூக்குறான்னு சொல்லியிருக்காங்க. போடு. எந்த சாப்பிடுறா பாரு செஃப்பா பாரு இன்னைக்கு பாரு. எங்க கத்தியை வெட்டணுமா? கத்தி வெட்டக்கூடாது, கோழி வெட்டணுமா? கோழி வெட்டி இதில் போடுறதா? யா இப்போ கீரணும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் சைடில் போட்டுட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே. ஆமாம், நாங்கள் யூஸ் பண்ணுறதா தேவையான பொருளால் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இதுதான் தேவைப்பட்ட பொருள். அதனால் நீங்கள் இன்னும் டேஸ்ட்டாக வேண்டுமென்றால், நல்ல விதமாக வேண்டுமென்றால் எக்கச்சக்க சேனல் யூடியூப்பில் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. இது எங்கள் ஸ்டைல் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. செகண்ட் பொருள் இருப்பா, அந்த துணி எடு. செஃப்னா ப்ராப்பராக இருக்கணும். ஒரு இது முடிச்சோன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். துணி எடு. ப்ராப்பராக நீங்கள் கையை கட்டலாம், துணியில் துடைக்கிறீங்க. நீங்கள் துணி எடுங்க சார். செஃப் 8% சப்போர்ட் நடந்து. அடுத்து மிளகாய் எடுங்க ப்ரோ. பச்சைக்கறி இல்லைப்பா, எண்ணெய் வச்சுட்டு நாங்கள் இது பண்ணுவோம். திஸ் இஸ் மிளகாய் தூள். எஸ், பார்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போடுங்க. கிளு 3 டீஸ்பூனா? இவ்வளோ மிளகாய் தூளா? நல்லா பாடுறா. அது வேறு ஏதாவது 3 டீஸ்பூனாக இருக்க போகுதுடா. போடுமையா சொல்கிறத. நெக்ஸ்ட் நாங்கள் தம்பி கறி மசாலா தேவையான அளவு போடு. தேவையான அளவு சொல்ல செப்பு தான் நீ. தேவையான அளவு சொல்ல தேவையான அளவு இவ்வளோதான் எனக்கு. ஆமாம், எனக்கு போட்டு பிடிங்கிட்டு போகணும் பின்னாடி. போதுமா? ஓகே, போ. மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள். தெரிலண்ணா விட்டேன், நான் சொல்லிக்கிறேன். 4 டீஸ்பூன் போடு. குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். பவுடர். ஏன் நீங்கள் அந்த கையில் எடுத்து அப்படி போடுறீங்க? அது அப்படியே தூளாமி நீங்கள். செஃப் ஒவ்வொரு செஃப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுப்பா. இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை வருதான் ஓட்டுக்க சட்டை எந்த அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இது என்னோட தான்ப்பா. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. தயிர் தேவையான அளவா? டீனா பெரிய இதாச்சு. சரி சொல்லுப்பா. தயிர்
தயிர் எவ்வளோ ஃபுல்லாக ஊற்றிட்டா? கம்மியாக இதுதான் ஊற்றுனேன், எனக்கு தெரியும். அவ்வளோதான் தயிர். இஞ்சி போட்டு பேச லைட்டாக கொஞ்சோண்டு போடு. தெரியாது எங்களுக்கு. உட்காருங்க தம்பி. சரி, நீ கடைசியாக எப்போ மளிகை கடைக்கு போனேன்? கடைசியாக மளிகை கடை முந்தானே தான் போயிட்டு. எதுக்கு வீடியோ வாங்க முடியும்? தயிரோட கம்மியாக போடு. சரிங்கண்ட. அவ்வளோதான். எனக்கு என்னமோ இது எல்லாத்தையும் விட மிளகா பொடி தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கு. டிஸ்க்ளைமர், இதை பார்த்து யாரும் தயவு செஞ்சு வீட்டில் சமைச்சு போட்டுறாதீங்க. நீங்கள் வேறு ஏதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்து, வேறு நல்ல நல்ல சேனல் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் பார்த்து போடுங்க. முடியாது. சரி, இவ்வளோ பண்ணி ஒன்று பண்ணி நீ செஃப் தானே? உப்பு போடணுமா? எப்போ சொல்ல இல்லைப்பா, எனக்கு எல்லாம் போட்டு நானும் ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ட்டு உப்பு போடாமே போட்டு பேசிட்டு இருக்கேன். இதுலேருந்து தெரிய வேணாமா இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். எத்தனை டீஸ்பூன்? தேவையான அளவு தான் உப்பு. எத்தனை யூடியூப் சேனல் பார்த்துருப்போம். ஓகே, இது ஊறக்கூடிய நேரத்தில் நம்ம வேற ஒரு வேலை செய்ய வேண்டும் நண்பர்களே. நீ சொல்லு, நான் செஃப்டாக சொல்லிக்க நம்ம ஸ்டைல் தான். பக்கத்தில் நின்னோமா பார்த்தோமா இருக்கணும். டிசீஸ் வந்து வேற ஒன்றும் கிடையாது, மைதா மாவு. பட் இது உடலுக்கு நல்லதில்லை. பழைய செஃப் போடுறீங்க. இது வந்து ஒரு சொல்லு, என்ன சொல்ல வர நாட்டுக்கு வீட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், டெய்லியும் சாப்பிடக்கூடாது. யூடியூப்ல எடுத்து என்னமோ சொன்னாங்க. செஃப் தானே நீங்கள் கண்டுபிடிங்க. கிடையாது, அதை எடுத்து சாப்பிட போறியா? பசிக்கிறா? இதில் போடுறேன்ப்பா. பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கல எங்களுக்கு, அதுக்கு மேலே இதை நாங்கள் பிரெட் க்ரம்ஸ் அதில் போட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது தனியாக போடணும். இதில் போடக்கூடாது, தனியாக போடணும். சரி, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பாவமாக தான் இருக்க. முட்டை எடுத்து விட்டுமா? முட்டை எங்க? அதுதான்ப்பா, கண்ணுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முட்டையை இங்கே வச்சிருக்கேன். அது ஒரு பாக்கெட் முட்டை எதுக்கு வச்சுட்டா, அதனால எனக்கு தெரியல. நான் ஹோட்டலில் வச்சேன். திரும்ப 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 என்ன இதில் இல்லை, ஓட்டைகளை ஊற்றி விட்டுறாத, சட்டியில் ஊற்றுங்க. முட்டையை எடுத்து மைதாவில் ஊற்றுட்டு அதுக்கு புதுசாக ஒரு சட்டி எடுத்து முட்டையை தனியாக ஊற்றணுமாமா. பார்த்தா ஃப்ரேமில் அவுட் ஆஃப் ஃப்ரேமாக இருக்குமாப்பா. நல்லா சர்க்கஸ் பண்ணுறேன் மேன். செதற விடுவோம்டா. ஆக்சுவலாக நான் முட்டையை சிங்கிள் ஹேண்டில் உடைப்பேன், உங்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் வந்துட்டு டபுள் ஹேண்டில் இது பண்ணேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். இப்போ நீ ஏதோ ஒன்று பண்ணுற, செப்புன்னு ஏப்ரான்லாம் மாட்டிட்டு நமிதா மாதிரி இங்கே ஒரு தொடையை காமிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. உருவக்கேள்வி பண்ணக்கூடாது, சப்புன்னு எப்படி. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் லெமன் இருக்கு, இந்த லெமன் எதுக்கோ இந்த லெமன் எடுத்து கொட்டை எடுக்கணும். இப்போ லெமன் லெமன் எதுக்கோ யூஸ் பண்ணனால எதுக்கு யூஸ் பண்ணுன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் இப்போ முட்டையில் மிளகா பொடி பெப்பர் போட்டு கலைக்கு போட்டு உட்காந்து சாப்பிட போகிறேன். சாப்பிடல, பசிக்குதுடா காலையிலேருந்து. முட்டையை கலக்கு. ஆமா தம்பி, அது என்ன ஸ்பூன் இல்லை. இரு, நான் போய் ஸ்பூன் எடுத்து வரேன். இந்த வீடியோ நான் அவ்வளோ பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எதுக்கு 2 ஸ்பூனு? தம்பி, இன்னொரு ஸ்பூன் தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு நீ போவியா? போக மாட்டேன். வீடு நல்லா இருக்கு, இங்கே போக முடியாமா. இப்போ முட்டையை வந்து நீங்கள் கலக்கணும்னா இப்படி வச்சு கடை பண்ணல, இப்படி வச்சு இங்கே வச்சுக்கோங்க. முட்டையை இங்கே வச்சு, அதாவது ஆமாம், உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாட்டமாக எடுத்து வச்சு, ஏன்னா முட்டை செதறிடக்கூடாது. பாரு, செப்புன்னு ப்ரூவ் பண்ணா 2 முட்டை உடச்சு போட்டோமா, ஒரு முட்டையோட கருவை மட்டும் தான் கலைச்சு, இன்னொரு முட்டையோட கருவு அப்படியே இருக்கு. இதெல்லாம் செப்புனால மட்டும்தான்ப்பா முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, வீடியோ கட் பண்ணி நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்க்க போயிருக்கீங்க. அவங்க ஆல்ரெடி போயிருப்பாங்கப்பா. என்னடா என்னமோ பண்ண போய் சொல்லடா. என்னப்பா மனுஷன். பிங்கோவில் கொத்து பரோட்டா போடுவது அப்படி. சரி, ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்துப்பா. நான் இங்கே எண்ணெயை பார்த்துட்டு இருக்கேன், பண்ணலாம். போய் பண்ணிட்டு வாங்க. தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாது, நம்ம வீட்டில் போயிட்டு அங்கே தான் இருக்கு. இந்த தண்ணி குடிக்கிறது எடுத்து உள்ள இங்கே முன்னாடியே தான் இருக்கும். போங்க, செஃப்புக்கே வேலை சொல்கிறோம் நம்ம. வெங்காயம் போடு. இல்லை, இதோட வேலையில கிச்சனில் இருந்தீங்கன்னா கிச்சனை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க ஐஸ், அதான் ரொம்ப முக்கியம். ஹைஜீனிக் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸ்டேசிக்கும் எடுத்து மேலே போடு. பிரெட்டிங் பண்ணுவியா நீ? இப்போ அந்த பிரெட்டிங் மட்டும் மேலே போட்டு கிறிஸ்பி வரலன்னு வச்சுக்கோங்க, காரி துப்புவானுங்க. என்னடா பக்கோடா என்னது? பிரெட்டே இல்லையா ப்ரோ? ஒன்றா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பீஸ் தம்பிக்காக.
என்னப்பா மைதா மாவு இப்படி ஓட்டுது தானே பேட்டிங்க? தண்ணியில் போட்டு ஒரு ரொட்டேட்டு பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துடணும். ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அந்த மைதா மாவு அப்புறம் தண்ணியிலே போயிடும். இப்போ மறுபடியும் மைதா மாவில் போடணும். கறிக்கும் வலிக்காம கைக்கும் வலிக்காம. இப்போ வந்து அதே இதை முட்டைக்குள்ளே போடணும். முட்டைக்குள்ளே போட்டு அப்படி சும்மா போட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா எடுறா அந்த பிரெட் க்ரம்ஸை. முட்டையில் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் டச் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து இப்படி இவனை பிடிப்பா. ஆயில் பார்த்தல அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னும் ஆயில் ஊற்றணும். ஓகே, இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு முங்கணும். கோழி நல்லா மிதக்கணும், நல்லா தழும்பு 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 தழும்ப. இப்போ வந்து சமீர் வந்து ஆசைப்பட்டார் ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அவருக்கான இது சிம்பிள் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்து நம்ம மைதாவில் போட்டுக்கலாம். வெடிச்சிருமோன்னு பயம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் கட்டில் போட்டோம். கட்டில் போட்டால் கரெக்டாக பேட்டிங் வர மாட்டேங்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுலு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் பேட்டிங் வரும். ஃபஸ்ட்டு டிப்பு எப்பயுமே தண்ணி இல்லை, அதுவும் ஐஸ் வாட்டர் இருந்தால் பரவாயில்ல. ஐஸ் வாட்டர்னா இன்னும் நல்லாயிருக்கும், அதாவது கொஞ்சம் கேட்சி ஆகும். இந்த கோல்டன் ப்ரௌனு இந்த பிளாக்கு வந்தாலே ஆஃப் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 2 சிக்கன் பார்த்தீங்கன்னா லேஸ் போடாமல் பண்ணது, இது 2 லேஸ் போட்டு பண்ணது. அதனால தான் அதனால கொஞ்சம் லேஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஜூஸியாக இருக்குது காய்ஸ், அந்த மாதிரி ஜூஸியாக இருக்குது காய்ஸ். உங்களுக்கு அழகாக அதிலே தெரியும், மேலே போட்ட லேயர் தனியாக வந்துருக்கு, உள்ளே சிக்கன் நல்லா வந்துருக்கு. எப்படி சரி ப்ரோ? சரி இதாங்க சாப்பிடுங்க. அவ்வளோங்க காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது பண்ணுவாங்க. கமெண்ட் நல்லா கமெண்ட் நிறையா பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி. நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். மற்ற டிப்ஸ் மாதிரி எல்லா கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணுவோம். இன்னொரு விளாட்லாம் பார்க்குறேன். பாய் பாய். நான் அடிச்சு நோக்க போகிறேன். ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. சாப்பிடுப்பா ஜாக்கி. சனியனே